நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து சப்ஸ்கிரிப்ட்ஸ் டேக பத்தி பார்ப்போம். சரியா? சப்ஸ்கிரிப்ட் டேக பத்தி பார்ப்போம். இதுதான் சப்ஸ்கிரிப்டட் டேக். சரியா? இந்த டேக் வந்து பாருங்க. திஸ் இஸ் a subscripted text. இது வந்து சப்ஸ்கிரிப்டட்ங்கிறது வந்து சப்ஸ்கிரிப்ட் டேக்குள்ள இருக்கு. அதால இது வந்து கொஞ்சம் சின்ன எழுத்தா கீழுக்கு வந்திருக்கு. இது வந்து பெரும்பாலும் என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னா, இந்த கெமிக்கல் ஃபார்முலாக்கள வந்து குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல பார்ப்போம். இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படின்னு சொல்லி கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்றது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு H2O. அதாவது ஒரு வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா H2O. ஸோ இது மாதிரி கெமிக்கல் ஃபார்முலாவுக்கு இந்த இந்த டேக் வந்து யூஸ் ஆகும். சரியா? அதாவது நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக். சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக்னு சொன்னா நீங்க பாருங்க சப்ஸ்கிரிப்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். எக்ஸாம்பிளோட காட்டுறேன்னு பாருங்க. சப்ஸ்கிரிப்ட்னு சொன்னா அந்த சப்ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து சின்னதா நார்மல் நார்மல் பேராகிராஃப்ல நாம எந்த ஒரு வேர்டுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ட் டேக் போட்டோமோ அந்த டேக் வந்து சின்னதா கீழுக்கு கொஞ்சம் லேசா கீழே வந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா நார்மலான பேராகிராஃப்ல சின்ன சின்ன லெட்டரா மேலுக்கு வந்த மாதிரி இருக்கும். சரியா? இதுதான் சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக்.